என்னையா மகாபாரதம் பாஞ்சாலி மாதிரி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு? அவ சபதம் எடுத்தா, நானு சிக்க எடுக்கிறேன். ஆமா, நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறதா உங்ககிட்ட எப்ப சொன்னேன்? நீ எங்க சொன்ன? நான்ல சொன்ன பண்ணகிட்ட. ஏயா சொன்னீரு? உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வரலன்னா உனக்கெல்லாம் அவமானம். கேவலமா ஊரெல்லாம் பேசும். அதுக்காக அப்படி ஒண்ணு விட்டேன் பெரிய பண்ணகிட்ட. ஆமா, என் தங்கச்சிக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா அந்த கொல்லு பட்டக்காரங்கிட்ட சொல்லிடாமே, அது ஏன்? உனக்கு தெரியாத என்ன? அதான் என் வேலையே. என்னையா வேலை? சின்ன பண்ண வேலை. புருஷக்காரன் 2வது கல்யாணம் பண்ணி போறான்னு தெரிஞ்சா பொண்டாட்டி மனசு பொச பொசாங்க. அதே மாதிரி தள்ளி வச்சிருக்கிற பொண்டாட்டிக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சா புருஷங்காரனுக்கு ஆத்திரமா வரும். அதான் ஒரே குட்ல 2 வெடி. எப்படி இருக்கு தெரியுமா? என்னமோ பேட்ட வேலைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கு. தோசை ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 8 தோசை எடுத்துக்கிறேனே. போதும். ஒரு வெடி வெடிச்சிச்சு, ஒரு வெடி வெடிச்சிச்சு, ஒரு வெடி வெடிச்சிச்சு. இல்லைங்க, நீதான் படிதாண்டி போன பத்தினியாச்சே. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் உள்ள போ. இனிமே எங்க வீட்டிலேயே இருக்கிறாங்கிற முடிவோட தானே திரும்பி வந்திருக்கிற. அந்த முடிவோட நீ வந்திருந்தா நீ ஒரு பெரிய பண்ணையார் மகங்கிறத மறந்துட்டு ஒரு சாதாரண விவசாயினுடைய மனைவிங்கிற முறையில நடந்துக்கணும். இனிமே என்ன கேட்காமலோ எங்க அம்மாவை கேட்காமலோ இந்த வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாது. அதுக்கு இஷ்டம் இருந்தா உள்ளப்போ, இல்லாட்டி வந்த வழியே திரும்பி போயிடும். நான் வயலுக்கு போறேன், வந்து சார். எங்க ஆள் குறையுது? மன்னாரவன் பொஞ்சாதி எங்க? கை குழந்தைக்கு ஜுரமா, அதனால வரலன்னு. வரலையா? சாயந்தரத்துக்குள்ள நட்டு பிடிக்கணுமே, 2 ஆள் குறையுத. என் பஞ்சாதி இறக்கட்டுமா? ஆள் குறையுது, இறங்க நடுவோம். அண்ணா அண்ணா, நடவை பத்தி அவங்களுக்கு என்னன்னு தெரியும்? ஏன்டா தெரியாது? அவங்க எல்லாம் பிறக்கும் போதே நாத்து முடியும் கையுமா பிறந்துட்டாங்களா? கண்ணு பார்த்தா கை வேலை செய்யுது. இறங்கு. என்ன முறைக்கிற? சேத்துல இறங்க கால் கூசுதா? அன்னைக்கு சொன்னீங்க எங்க நிலம் என் இஷ்டப்படி மிதிப்பேன், இன்னும் 4 பேரை விட்டு மிதிக்க விடுவேன்னு. உங்க நிலம் தானே இன்னைக்கு மிதி. புடவை தூக்கி சொருவிக்க. மிதி. யானுக்கு 3 அழகு. நல்லா விளையணும்னு சாமியை கும்பிட்டுக்கிட்டு மத்தவங்களை பார்த்து நடு. மலமலட்டு. என்ன இது? மனமகோற்சவ விழா நடத்துறியா? ஏன் கடனுக்கு நட? படிச்சவங்க எல்லாம் விவசாயத்துல ஈடுபட்டாதான் பசும புரட்சி உண்டாக்க முடியும். நீ உண்டாக்கு புரட்சிய. அழகா செய்ய. இந்த பிள்ளை செருப்பு சேராயிடுச்சு, கொஞ்சம் கழுவி போட்டுரு. நெருப்பா கொதிக்கிறேம்மா. மாணிக்கம், நான் அப்பவே சொன்னனே கேட்டியா? ஜடல்லையே வளர்ந்த செடியே இப்படி வெயில்ல போட்டு வாட்டி எடுத்துட்டியப்பா. சீக்கிரமா டாக்டர் கூட்டிட்டு வா. போ அண்ணி, கொஞ்சம் கஞ்சி வச்சு தர சாப்பிடுறீங்களா? வேண்டாம். உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லட்டுமா?
வேண்டாம். நீங்க உங்க வீட்டுக்கு போறீங்களா? இல்ல, அப்பா முகத்துல எல்லாம் முழிக்காம நான் இங்கேயே செத்து போயிடணும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணி. ஏன் திருட்டுத்தனமா வந்து பார்த்துட்டு போறீங்க? தைரியமா உரிமையோட வீட்டுக்குள்ள வந்து பார்க்க வேண்டியதானே? இந்த மாதிரி நிலைமையில ஒரு தகப்பனுடைய மனசு எப்படி இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க, கூட பிறந்த தங்கச்சி இருக்கா, இதயமும் இருக்கு. டாக்டர் ஐயா, நீங்க போய் பாருங்க. எல்லாம் பார்த்தாச்சு. என்ன சமாச்சாரம்? அவளை இங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்காக இங்க இது சரியில்லை அது சரியில்லைன்னு டாக்டர் சொல்லி கொடுத்து இங்க அனுப்பிச்சிருக்காங்களா? பெத்தவங்களுக்கு கவலை இருக்காதா? ஏன் மத்தவங்களுக்கு கவலை இருக்காதோ? தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாது. தலை தான் ஆடுறதே இல்லையே, அதனால தான் வாழ ஆடுது. பரவாயில்ல, என் சிரமத்தை குறைச்சிட்டீங்க. திரும்ப இந்த வண்டியில போறதா சிரமம். கொடுங்க. சகுந்தலாவை பார்க்கணும். வாங்க, உள்ள வந்து பாருங்க. பார்க்கறது மட்டுமல்ல, இப்ப நான் அவளை கூட்டிட்டு போகணும். இந்த நிலைமையில அவங்கள நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா தூரம் தண்ணியா மாறிடுங்க. அவ செத்தாலும் எங்க வீட்டுல தான் சாகணும். நான் கூட்டிட்டு போக போறேன். அப்ப அங்கேயே நில்லுங்க. அண்ணன் அம்மாவும் வீட்டுல இல்ல, அவங்க வந்த உடனே அவங்கள கேட்டுட்டு கூட்டிட்டு போங்க. என் தங்கச்சியை நான் கூட்டிட்டு போறதுக்கு எவனையும் கேட்க வேண்டியதில்லை. அவங்க அனுமதி இல்லாம கூட்டிட்டு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்கு அனுமதி வழங்குறதுக்கு நீ யாரு? நான் யாருன்னு உங்ககிட்ட விளக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. வாழா வெட்டிக்கு இவ்வளவு வாய்த்துமரா? முதல்ல வாசப்படி விட்டு கீழே இறங்குங்க. இவ்வளவு நேரம் உங்களுக்கு மரியாதை கொடுத்ததே வீட்டுக்குள்ள படுத்திருக்காங்களே அவங்களுக்காகத்தான். நீயே ஒரு மானங்கட்ட ஜென்மம். நீ என்ன எனக்கு மரியாதை கொடுக்கிறது? நீ மானமுள்ளவனா இருந்தா இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சிருக்க கூடாது. வழியோட போறியா இல்லையா? வழியா அதோ இருக்கு, போயா. வேண்டாம் வேண்டான்னு என் வார்த்தையை மீறி அவளை ஏற்றிட்டு வரேன்னு வண்டி நிறைய அவமானத்தை ஏற்றிட்டு வந்திருக்கிற. பதிலுக்கு திருப்பதி அவளை அவமானப்படுத்த முடியாதா? முடியும், ஆனா முடியாது. ஏன்? நீ அவ வீட்டுக்கு போயிருக்கிற. சீசரை விட்டு அவளை கடிச்சு குதற வைக்க முடியாது? முடியும், ஆனா முடியாது. ஏன்? தேனாயெல்லாம் சேர்ந்துகிட்டு உன் சீசரை கடிச்சு குதறிடும். அவ தலை முடிய புடிச்சு தர தர தரன்னு எடுத்துக்கிட்டு நேர பஞ்சாயத்து கொண்டு போய் நிறுத்த முடியாது? முடியும், ஆனா முடியாது. ஏன்? உட்கார்ந்துருக்கானே அவங்க அண்ணன் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா. துரியோதனை என்னடா பண்ணா? தம்பியை விட்டு சேலை உருவல. அந்த காரியத்தை உன்னால பண்ண முடியாதா? முடியும், ஆனா முடியாது. ஏன்? ஒரு தம்பி இல்ல, நீயாதான். உங்க அப்பா பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ? இத 4 பேர்கிட்ட சொல்ல முடியாதா? முடியும், ஆனா முடியாது. ஏன்? பொம்பளை கிட்ட போய் அவமானப்பட்டு வந்திருக்க. இப்படிதாப்பா ஒரு வாட்டி கிணத்து மேட்ல ஒரு பொம்பளை என்ன பார்த்து கேட்க கூடாத கேள்வியை கேட்டுட்டா. நீ கேட்க கூடாது. ஆமா, எனக்கா தாங்கல. நேர அரைவேட்டியை விட்டத்துல முறிக்கிட்டேன், தொங்கிட்டேன்பா. பாதி சுருக்கு ஏறிடுச்சு. எப்பா எப்பா கொண்டாட்டி எங்க இடத்துல கயிறு இருக்குன்னு அழுகுறா. என்ன பண்றது? அவமானம் இல்லையா? வெறி பிடிக்கிறேன்டா. நாய்க்கு பிடிக்குது, நமக்கு பிடிச்சான? நம்மளாம் ஆம்பளை இல்ல. வேட்டி கட்டல, நான் கட்டி இருக்கேன். நீ என்ன கட்டி இருக்க? உனக்கு மணி அடிச்சிருச்சுடா. மூடிச்சுட்டேன். அண்ணி, அண்ணி, அம்மா, அம்மா, என்னம்மா? அண்ணி எங்கம்மா? உள்ள வந்து படுத்திருந்தாங்க, காணோம்மா. என்னது காணோமா? உடம்பு சரியில்லாத இருக்கும்போது எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா? அவங்க அங்க போக மாட்டாங்கம்மா. உனக்கு எப்படிமா தெரியும்? நிச்சயமா எனக்கு தெரியுமா, அவங்க அங்க போக மாட்டாங்கம்மா. அண்ணா,
என்னம்மா இது? அண்ணனை கூட காணோம். ரெண்டு பேரும் எங்க போயிருப்பாங்க? கொஞ்சம் இருமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு கயத்தை என் கழுத்துல கட்டி என்ன வாழ விடாம தடுத்தீங்க. இப்போ இன்னொரு கயத்தை போட்டு என்ன சாகவும் விடாம ஏன் தடுத்தீங்க? நான் ஒரே அடியா செத்து போயிட்டா என்ன கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை செய்து சாகடிக்கிற அருமையான வாய்ப்பு உங்களுக்கு இல்லாம போயிடுங்கிறதுல தானே? இல்ல, என்னை எதிர்த்து நின்று சமாளிக்க முடியாம தோத்து போன வெறியில நான் தான் உன்னை கொண்டுட்டேங்கிற பழியை என் தலைமையில சுமத்தி என்ன ஒரேடியா வஞ்சந்தித்துக்கலாங்கிற எண்ணத்தோட தானே நீ இந்த முடிவுக்கு வந்த. பேசாதீங்க. என்னை இந்த முடிவுக்கு கொண்டு வந்ததே நீங்க தான் என்னை ஏற்கனவே கொண்டுட்டீங்களே. என் சந்தோஷம், நிம்மதி, கனவு, ஆசை, லட்சியம் எல்லாத்தையும் கொண்டுட்டு ஒரு நடப்படத்துக்கு தானே நீங்க தாலி கட்டி கூட்டிட்டு போனீங்க. உங்களுக்கும் மேல இருக்கிறவங்களை மட்டும் தட்டி அவங்களை கீழே இறக்கணுங்கிறது தானே உங்க லட்சியம். உங்க கொள்கைக்கு விரோதமான வர்க்கத்துல நான் பிறந்தது என்னோட தப்பா? ஒரு பெண்ணுங்கிற இறக்கம் கூட இல்லாம இப்படி அரக்கத்தனமா நடந்துக்கிற நீங்க மனுஷனே இல்ல, மனுஷனே இல்ல, மனுஷனே இல்ல. அழு, நல்ல அழு, வாய்விட்டு கதறு. அப்பதான் உன் வெறி அடங்கும். உன் சந்தோஷத்தை எல்லாம் குழி தோண்டி புதைச்சவனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு அது கிடைக்காது. அதுதானே உன்னுடைய குற்றச்சாட்டு. சரி, உன் சந்தோஷத்தை எல்லாம் அழிச்ச நானே அழிஞ்சு போயிட்டா உனக்கு அது திரும்ப கிடைச்சிடும் இல்லையா? இதோ நான் தயாரா இருக்கேன். மாத்திரத்தை தீட்டு என்ன பழிக்கு பழி வாங்கிடு. உன் கையாலே என்ன இந்த கடத்தில் தள்ளிடு. நீங்க வரும்போது இல்லாத சந்தோஷம் இங்க இருந்து திரும்பி போகும்போது உனக்கு கிடைக்கட்டும். ஏன் தயங்குற? என் சாவுதான் உன்னை வாழ வைக்கும்னா உனக்காக நான் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட சாக தயாரா இருக்கேன். வந்து என்னை தள்ளி விட்டுட்டு அந்த பாறாங்கல்லை தூக்கி தலையில போடு. வா. இவ்வளவு கேவலமா என்ன எடை போட்டு அடுக்கடுக்கா பல அவதூறுகளை சுமத்தின உனக்கு தைரியம் இருந்தா, நான் விளையாட்டுக்கு சொல்லல, சத்தியமா சொல்றேன், 10 என்றதுக்குள்ள என்ன இந்த கிணத்துக்குள்ள பிடிச்சு தள்ளிடும். வா. 1 2 3 4 5 6 7 8 9 10. உனக்கு அந்த துணிச்சல் இல்லை. உன் மனசுல பலவீனம் தான் மண்டி கிடக்கு. அதனாலதான் சாக துணிஞ்சிட்டு. ஏழைகளை ஒரு கேவலமான ஜாதியாவே நீ அருவருத்து ஒதுக்கிட்டதுனாலதான் என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு பிடிக்கல. நீ என் மனைவிங்கிற பந்தத்திலிருந்து விடுபடணும்னு நினைச்சிருந்தா அதை நேரடியாக என்கிட்ட சொல்லி இருக்கலாம். அதுக்கு இது வழி இல்லை. நீ என் கூட வாழ்ந்துதான் தீரணும்னு உன்னை நிர்பந்தப்படுத்துறது உன் கழுத்துல கிடக்கிற இந்த மஞ்ச கயிறு தானே. நான் தானே அதை உன் கழுத்துல கட்டினேன். இப்ப ஒரு நிமிஷம் உன்னை தொடர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நானே இந்த கயிற்றை அறுத்து எரிஞ்சிட்டு போறேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டப்படி எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும். ஆனா என்ன மீறி நீ சாக முடியாது. அதனாலதான் நான் எப்ப தூங்குவேன் நீ காத்துட்டு இருந்த, நீ எப்ப என்ன ஏமாத்துவேன் நான் முழிச்சுக்கிட்டே இருந்தம்மா. சத்தியமா சொல்றேன், உன்னை கொடுமைப்படுத்தணும் இதுவரைக்கும் நான் மனசார நினைச்சதே கிடையாது. நீ எனக்கேத்த மனைவியா வாழணுங்கிற ஆசையினால உனக்கு பழக்கமில்லாத வேலைகளை செய்ய சொல்லி உன்னை கட்டாயப்படுத்தினேன். அது உனக்கு கொடுமையாப்பட்டிருக்கு. இப்பவும் சொல்றேன், நீ நெஞ்சு வெடிச்சு கதறி அழுகிறத பார்க்கும்போது உன்னை போலவே எனக்கும் கதறி அழுகணும் போல தோணுது. என்ன செய்யறது, நான் ஆம்பளையாச்சே. அதனாலதான் மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் வெளியே சொல்ல முடியாம அப்படியே வாய்க்குள்ளேயே போட்டு மென்னு முழிஞ்சிக்கிறேன். சந்தலா, உன் கண்ணீரை துடைக்கிறதுக்காக என் கை துடிக்குது. ஆனா நீதான் என் கையை கட்டி போட்டுட்டிய. நாம 2 பேரும் தனியா சந்திச்ச முதல் இரவு அன்னைக்கு உன் இஷ்ட பிரகாரம் உன்னை தொடரலன்னு எங்க அம்மா மேல சத்தியம் வச்சு சொன்னேன்.
இப்ப நாம மறுபடி சந்திக்கிற இந்த இரண்டாவது இரவுல இந்த நிமிஷம் வரைக்கும் நான் செய்த சத்தியத்தை காப்பாற்றிட்டேன். உன்னதான் தொட முடியல, உன் மனசையாவது தொடலாமான்னு பாக்குறேன். நீ உன் மனசுல இருந்தது எல்லாம் கொட்டி தீத்த மாதிரி நானும் என் மனசுல இருந்தது ஒளிவு மரவில்லாம கொட்டி தீத்துட்டேன். ஒருவேளை உன்னை என்னால காப்பாற்ற முடியாம போயிருந்தா நான் உன்னை பத்தி என் மனசுல நினைச்சிருக்கிறதெல்லாம் உன்கிட்ட விளங்க வைக்க முடியாமலே போயிருக்கும். ஆனா சத்தியமா ஒண்ணு சொல்றேன், நீ தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா அந்த நிமிஷமே நானும் என் உயிரை விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் ஊர் உலகம் என்ன சொல்லும்? பாவம், வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாதவங்க கடைசியில சாவலையாவது ஒண்ணு சேர்ந்துட்டாங்களேன்னு அனுதாபப்பட்டிருப்பாங்க. இல்லாட்டி ஓடு கை கொட்டி சிரிச்சிருப்பாங்க. நீ செஞ்ச இந்த பைத்தியக்காரத்தனமான காரியத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்லல. நான் வீட்டுக்கு போறேன், நீ வரதா இருந்தா வரலாம். என்னடி பெரிய படிதாண்டா பத்திரி மாதிரி பேசின? பாதி ராத்திரியில தனியா எங்க போய் எவனை பார்த்துட்டு வர்ற? நாக்கு அடக்க பேசுங்க. உங்க தங்கச்சியை காணமேன்னு தேடிக்கிட்டு வர்றேன். என் தங்கச்சி என்னடி உன் மாதிரி நடுராத்திரியில ஊர் மேயறவளா? நாயே, எங்க அண்ணன் காதுல விழுந்தா தகாத வார்த்தையை சொன்ன உன் அடங்காத நாக்க அறுத்து போட்டுவாரு. என்னடி மிரட்டற? தொடப்ப கட்டைக்கு பட்டு குஞ்சம் வேற. உன் அண்ணன் பெரிய மானஸ்தன். உன்னை இப்படி விட்டுட்டு யாரையா ஒதுங்கி இருக்கிறவன் தானடி அவன். நீ இப்படி போயிட்டு வரத பார்த்தா மானம் உள்ளவனா இருந்தா அவன் என்னடி நாக்க பிடிக்கிட்டு இந்த அவமானத்தை உங்க சேலையை தாண்டி துடைக்கணும். என் முகத்துல காரி துப்புனை இல்ல. இப்படியே ஊருக்குள்ள போ. தெருவுக்கு தெருவு, வீட்டுக்கு வீடு, ஆளுக்கு ஆளு உன் முகத்துல காரி துப்புவாங்க. என் தங்கச்சி மானத்தை வாங்குறானே உன் அண்ணன், அவன் மானத்தை நாங்க வாங்க வேண்டாம். நாங்க இந்த ஊர்ல தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி இந்த அவமானத்தை வெளியே சொல்ல முடியாம அவனும் தலை குனிஞ்சு நிக்கணும். எங்க குடும்பத்துக்கு அவன் செஞ்ச துரோகத்துக்கு இன்னைக்கு நான் பழி தீர்ந்தது. போ சீசர். மாணிக்கண்ணு, இந்நேரத்துல எங்க போறீங்க? வேலை பார்த்துக்கிட்டு போய்யா.
காரியம் செஞ்ச? ஆயிரக்கணக்கான பேரோட வயிற்றுல நெருப்பு வச்சுக்க எதுக்காக இப்படி செஞ்ச? அண்ணே, அவன் நெருப்போட விளையாடிட்டானே. இது சாதாரண நெருப்பு இல்ல. ஓலை குடிசையிலே ஒவ்வொரு நாளும் ஊதி ஊதி வளர்த்தோமே, அந்த ஒழுக்க நெருப்பண்ணே. அது இப்போ எரிமலையா வெடிச்சு அக்கினி குழம்ப கட்டி ஆறா பெருகி ஓடி அந்த அசத்தெல்லாம் அழிக்காம அடங்காதண்ணே. இந்த நெருப்ப சாட்சியா வச்சு என்ன ஒருத்தன் கையில ஒப்படைச்சியே, அவன்கிட்ட மறுபடியும் நான் புனிதமா திரும்பி போகணும்னா இந்த தீயில குளிச்சுட்டு தானே நான் போகணும். கதிரி, ஆமாண்ணே, இந்த தலைமுடியை வைக்கணுங்கிறதுக்காக நாயோட வந்த ஒரு வெறிநாயி என் புடவைய புடிச்சு இழுத்து என்ன மானபங்கப்படுத்தி அவன் குடும்பத்தையே சுட்டு பொசுக்கி சாம்பலாக்கி அந்த சாம்பலைய நெத்தில பூசிக்கிட்டான். இந்த அவமானத்தை இந்த அவமானத்துக்கு அப்புறமா நான் உயிரோட இருக்கிறதுக்கு ஒரே காரணம், எனக்கு தாலி கட்டினவரு என்னைக்காவது வந்து என்ன கூட்டிட்டு போவாருங்கிற நம்பிக்கையில தான். இந்த சமாச்சாரம் அவருக்கு தெரிஞ்சா உன் தங்கச்சிக்கு நீ என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாரோ வர்றாங்க. நீ தெரியக்கூடாதுன்னு சொன்ன விஷயம் ஒருத்தருக்கு தெரிஞ்சாலும் ஊரு பூரா தெரிஞ்சு போயிடும். போ போ. வயலுக்கு தீ வச்சிட்டான், எல்லாம் எரிஞ்சு நாசமா போச்சு. அட பாவி, என்னதான் விரோதம் இருந்தாலும் விளைஞ்ச பயிருக்கு நெருப்பு வைக்க உன் மனசை எப்படா துணிஞ்சது? அவனை பிடிச்சு கட்டி இழுத்துட்டு வாங்க. போங்க. எங்க குடும்பத்தையே தலைகுனிய வச்சுட்டு நீ நெஞ்சன் தலையை நிமிந்துகிட்டு நடந்தியே, இப்ப ஏன் குறிஞ்ச தலை நிமிரவே இல்ல? உன் முகத்தை பார்க்கவே கண்ணு கூசுது. கூசத்தாண்டா செய்யும். என் முகத்துல மட்டும் இல்ல, கை கூசாமி நீ செஞ்ச காரியத்துக்கு இந்த ஊர் முகத்துல முடிக்கிறதுக்கே உன் கண்ணு கூசத்தான் செய்யும். உன் உடம்புல ஒரு நல்ல ரத்தமா இருந்தா இந்த அவமானத்தை தாங்க முடியாம இந்நேரம் நீ நாக்க புடிக்கிட்டு செத்து இருக்கணும். இதுல என்னடா அவமானம்? இதோ இடுப்புல சொருவி இருக்கிற கருதர்வாளை எடுக்க கூட சக்தி இல்லாம ஒரு கையால வயித்தை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால மானத்தை மறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்களே உன் முன்னால ஒரு பட்டி கூட்டம். இவங்க வயிற்றுக்கு சேர வேண்டிய கஞ்சி தண்ணி உன் சட்டையில பூசிக்கிட்டு உன் சட்டை வரைக்கிற மாதிரியே நீ வரைச்சுக்கிட்டு நிக்கிற பாரு, இதுக்கு நீ தாண்டா அவமானப்படணும். உங்களெல்லாம் இன்னும் இதே மாதிரி விட்டு வச்சிருக்க பாரு, அதுக்கு நான் மட்டும் இல்ல இந்த நாடே அவமானப்படணும். இவ்வளவுக்கு அப்புறமும் உன் திமிர் அடங்கில்லையே. இது அடங்குற திமிர் இல்ல, அடக்குற திமிர். அதைத்தான் நிரூபிச்சிட்டியே. இத்தனை வருஷமா பசி பட்டினிங்கும் போது உங்க பட்டாளத்துக்கெல்லாம் அளந்து போட்டோமே, அந்த விசுவாசத்தை தான் நீ நெருப்ப வச்சு நிரூபிச்சிட்டியே. நான் சொல்றேன், மாணிக்கம் நிச்சயமா இந்த காரியம் செய்திருக்க மாட்டான். மகந்தித குத்தத்தை கண்ணாலே கண்டு அப்பனே கையும் கடவுமா பிடிச்சிருக்கான். அப்படித்தானே ஐயா கண்ணு? ஆமாங்க. ஆமான்னு சொன்னா போதுமாடா, ஏன் செஞ்சானு கேளு. ஏண்டா செஞ்ச? நான் ஏன் செஞ்சேன், எதுக்காக செஞ்சேன்னு அவங்க மனசுக்கே தெரியும். எங்க மனசுக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாதடா, இங்க கூடி இருக்கிற அத்தனை பேர காதலையும் நல்லா விடுகிற மாதிரி எங்க உன் வாயாலே சத்தம் போட்டு சொல்லு. ராஜவேலு, சொல்றேன்டா சொல்றேன். வயலை எரிச்ச பந்தத்தை அணைச்சு வச்சிருக்கிறேன், அதை மறுபடி கொளுத்தி எடுத்துக்கிட்டு வர்றேன். எடுத்துக்கிட்டு வந்து குடிசையோட வச்சு கொளுத்திடுவேன்னு சொன்ன அத்தனை பயலையும் எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பல் மேட்டு மேல நின்னுக்கிட்டு சத்தம் போட்டு சொல்றேன்டா, சத்தம் போட்டு சொல்றேன். ஐயா கண்ணு, ஏண்டா பேசாம நிக்கிற? இவனை என்ன செய்யணும்னு நீயே சொல்லு. நீங்க என்ன செய்யணும்னு சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். நாங்க ஏண்டா செய்யணும்? இப்படி ஒரு அக்கிரமக்காரன மகனா பெற்றதுக்கு நீ தான்டா செய்யணும். கடைசி தடவையா கேட்கிறேன், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சொல்லு. வேற ஏதாவது காரணம் இருந்தா அதை இப்பவாவது சொல்லி தெரியாம செஞ்சுட்டேன்னு அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. தெரிஞ்சுதான் செஞ்சு.
சின்ன வயசுல இருந்தே என் பையனை நான் தொட்டதில்லைன்னு பெருமையா பேசிக்குவீங்களே, இப்ப எல்லாத்துக்குமா சேர்த்து அடிச்சிருங்க. ஏன்னா என்ன பழி வாங்கணுங்கிற வெறி அவங்கள விட உங்களுக்கு தானே அதிகம். வாங்க, உங்க எஜமான விசுவாசத்தை காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அடிங்க அடிங்க. ஏன்டா நிறுத்திட்ட? உத்தரபாச நெஞ்சு அடைக்கிற. என் கையை எடுத்து என் கண்ணை குத்திட்டீங்களே தம்பி. நீ மனுஷ ஜென்மம் தானா? சகுந்தரா, அவர் எப்படி கொண்டு வந்து நிறுத்தி தண்டிக்கிறதுக்கு நீ யாரு? அதை கேட்கறதுக்கு நீ யார்? நான் யாருன்னு கேக்குறியா? அவருக்கும் எனக்கும் ஒரு புது உறவை ஏற்படுத்தி கொடுத்தாரே உங்க அப்பா. அந்த உறவுப்படி அவருக்கு நான் மனைவி. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல, அவமானமா இல்ல? இந்த நிலைமையில ஒன்ன அண்ணான்னு சொல்லிக்கிறதுக்கு தான் எனக்கு அவமானமா இருக்கு. நாயோட நாயா பழகி பழகி அந்த நாய் குணமே உனக்கு வந்துடுச்சு. இல்லன்னா அந்த ரத்த வரி உனக்கு பிடிச்சிருக்காது. நீங்க அடிச்சா அது போலீஸ் கேஸ் ஆயிடும் தானே அப்பனை விட்ட மகனை தண்டிக்க சொன்னீங்க. இவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? சகுந்தரா, எல்லாரும் முன்னாலே சொல்லட்டுமா? சகுந்தரா சொல்லுமா, சும்மா சொல்லு. நீ செஞ்சதை நான் சொன்னா? சகுந்தரா, எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்கம்மா. சொல்றேன். சகுந்தரா, இவனுக்காக பறிஞ்சிட்டு வந்து எம்எல்ஏ குத்த சாட்டுறியா? ஆமா, நீ செய்திருக்கிற குற்றத்துக்கு உன்னை கட்டி இழுத்துக்கிட்டு போய் ஊருக்கு மத்தியில முச்சந்தில நிறுத்தி இங்க நிக்கிற ஒவ்வொருத்தர் கையில செவக்க கொடுத்து உன் முகத்துல காரி துப்பி உன்னை அடிக்க சொல்லணும். இதுல என்னமோ சூழ்ச்சி இருக்கு. ஒரு பொண்ணு வாயால சொல்ல கூச்சப்படுற அளவுக்கு இந்த பையன் என்னமோ தப்பு பண்ணிருக்கான். ராஜவேலு, அடே அடே, என்னடா பண்ணி தொலைச்ச? என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? புடிச்சு கேளுங்க, விடாதீங்க. அவனை யாரும் தொடாதீங்க. அவனை ஏழிட்ட விட்டுருங்க. அவனை தனியா விட்டுட்டு எல்லாரும் விலகி போயிடுங்க. டாய் ஆம்பளை, இருட்டுல தனியா போனவளை வழிமறிச்சு முந்தானைய பிடிச்சு இழுத்து கைவரிசையை காமிச்சியே, நீ உண்மையாவே மீச முளைச்ச ஆம்பளையா இருந்தா இதோ நிக்கிறாடா, நீட்டா கைய பார்க்கலாம். நீ பேசாம மச்சான், முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். ஏண்டா பட்ட மாதிரி பேசாம நிக்கிற? நீ கட்டிக்கிறதுக்கு அவப்படவே உருவல. பொம்பளை புடவையா உருவல? சின்ன பண்ண புடவைய உருவிருக்கிறான். வேட்டிட்டு ஆம்பளைங்க அத்தனை பேர் பார்த்துட்டு சும்மா வாடா நிக்கிறீங்க. அவனுக்காச்சு எனக்காச்சு ராத்திரியோட ராத்திரியா அடிச்சு பல பலன்னு தீட்டி அவனுக்காகவே எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற அந்த அருவாளுக்கு வேலை இல்லாம செஞ்சிடாதீங்க. காளிபுத்து, இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதேங்கிறதுக்காக தானடா நான் அடிபட்டுக்கிட்டு நிக்கிறேன். எல்லாருக்கும் முன்னாடி வாய் கூசாம சொல்லிய தங்கிச்சோட மானத்தை வாங்கிட்டியடா பாவி. மச்சான், என்ன மன்னிச்சிரு மச்சான். இதுக்கு அவமானப்பட வேண்டியவன் நான் தான். இதுக்கு பழி வைக்க வேண்டியவன் நான் தான். இவளை நான் ஒதுக்கி வச்சுட்டு பேடித்தனமா ஒதுக்கி இருந்ததுனால தானே இந்த பேடி எல்லாம் வீரன் ஆயிட்டான். இனிமே இவளை நான் விட்டுட்டு போறது இல்ல. இவளை அடைச்சிட்டு போறதுங்கிற முடிவோட வந்துட்டேன். டாய் வாடா, தட்டி கேட்க ஆளு இல்லைங்கிற தைரியத்துல நீ அப்படி செஞ்ச. இப்ப நீ நானும் ஒட்டி கொட்டிடா. இதே இடத்துல வந்து ரெண்டு துண்டா வெட்டி ஒரு தலையை மட்டும் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறேன். எவன் வந்து அது என் கழுத்திலே விடட்டும். நான் கழுத்தை நீட்டி ஏத்துக்கிட்ட பந்தத்தினாலதான் இப்படி ஒரு மானம் கெட்ட ஜென்மத்தை பிள்ளையா பெற்ற. அவன் செய்த குற்றத்தெல்லாம் விட நான் செய்ததுதான் பெரிய குற்றம். இந்த மாதிரி பிள்ளைய பெற்றவங்களுக்கெல்லாம் பாடமா இருக்கிற மாதிரி கை கூசாம என்ன வெட்டப்பா, வெட்டு. உன்ன மாதிரி பேடிய பெத்தவள் ஒரு தாய்ங்கிற காரணத்தினாலதான் இப்ப உன்னை விட்டுட்டு போறேன். அவனை சும்மா விடக்கூடாது. கண்டதீனமா வச்சோம். எல்லாரும் வீட்டுக்குள்ள போடுவோம். பெரிய மனுஷங்கிற பேர்ல இருக்கிற ஒருத்தன் இப்படி ஒரு சின்னத்தனமான காரியம் செஞ்சுட்டான்.
அதுக்காக வீட்டுக்குள்ள பூந்து பலாத்காரமா அவனை தண்டிக்கிறது நமக்கு பெருந்தன்மை இல்லை. ஏழைகளா இருந்தாலும் நாமும் மனுஷங்க தான். நமக்கு இருதயம் இருக்குது. தப்பு செய்யறவங்களை மன்னிக்கிறதுல உங்களை விட நாங்க தாண்டா பெரிய மனுஷன் நிரூபிக்கிற மாதிரி எல்லாரும் அவனை மன்னிச்சுட்டு வீட்டுக்கு போங்க. எனக்கா உடம்பெல்லாம் ரணமா வலிக்குது. என்ன தொடக்கூடாத இந்த நேரத்துல தொடுறிய சகுந்தலா. என்ன தொடமாட்டேன்னு உங்க தாய் மேல ஆணையிட்டு சொன்னது இப்போவாவது வாபஸ் வாங்கிக்க கூடாதா? சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கு இது சொந்த வீடு. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே.